அனைவருக்கும் வணக்கம். கிருஷோபா அகாடமிலிருந்து நான் உங்கள் ராஜு. ஓகே, இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிலபஸில் திருக்குறளில் 2 அதிகாரங்கள், அதாவது கல்லாமை செங்கோன்மை அப்படிங்கிற 2 அதிகாரத்தோட விளக்கத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓப்பன் ஸ்டார்லேயும் இந்த 2 அதிகாரங்கள் இருக்குது. இந்த 2 அதிகாரத்தில் வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். சரிங்களா? முதல்ல கல்லாமை அப்படின்ட்டு. கல்லாமைனா என்ன அப்படின்னா, கல்வி அறிவு இல்லாதவன், அவன் சமுதாயத்தில் படுற இன்னல்கள், அவன் கற்றவரோடு ஒப்பிட்டு என்ன சொல்கிறார் வள்ளுவர், கல்வியறிவு இல்லாதவன் என்ன தான் செல்வம் சேர்த்தி இருந்தாலுமே அவனுக்கு இங்கே என்ன மதிப்பு அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு திருக்குறளில் அவர் பாணியில் நிறைய விஷயத்த சொல்லியிருக்கார். சரிங்களா? அப்போ கல்லாமையில் ஃபஸ்ட்டு குறளில் வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு நாம் இப்போ பார்ப்போம். சரிங்களா? ஃபஸ்ட்டு குறள் பாருங்கள். அரங்கின்றி வட்டாடி, ஒரே நிமிஷம். அரங்கின்றி வட்டாடி அற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டி கொளல். இதனுடைய விளக்கத்தை நான் முதல்ல சொல்லிடுறேன். அதாவது ஒரு சபையில் எல்லாருமே படித்தவங்க தான் இருக்காங்கன்னு வைங்களேன். எல்லாருமே நூலறிவு தெரிஞ்சவங்க தான் இருக்காங்க. அதில் படிப்பறிவு இல்லாதவன் ஒருத்த பேசுகிறது, அந்த சபையில் பேசுகிறது, பாதுகாப்பு இல்லாத இடத்துல ஒருத்த சூதாடுறதுக்கு சமம். சூதாடுறதே ரிஸ்க்கு, தப்பு. அதே பாதுகாப்பு இல்லாத இடத்துல ஆடுறது அதை விட தப்பு. அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்றவர் அவையில் கல்வி அறிவு இல்லாதவன் பேசுகிறது பாதுகாப்பு இல்லாத இடத்துல ஒருத்த சூதாடுறதுக்கு சமம் அப்படின்ட்டு இந்த திருக்குறளில் வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அப்போ கல்வி அறிவு இல்லைன்னா இதுதான் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாரு. இப்போ இதனுடைய விளக்கத்தில் ஒரு சில சொல்லுக்கு உண்டான மீனிங்கை நம்ம முக்கியமாக பார்த்துக்கலாம். சரிங்களா? என்ன சொல்கிறாங்க? வட்டாடி அற்றே அப்படின்னா பகடைக்காய்களை உருட்டுவது அப்படின்ட்டு அர்த்தம். வட்டாடி அப்படின்னா பகடைக்காய்களை உருட்டுவது. கோட்டி அப்படின்னு என்ன சொல்லியிருக்காரு வள்ளுவர்? கற்றவர் அவையில் தன் கருத்தை அப்படிங்கிற மீனிங்கை சொல்லியிருக்காரு. கொளல் அப்படின்னா சொல்லுவது அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல அரங்குக்கு ஆடுகின்ற அரங்கம், இந்த சூதாடுற இடத்த தான் ஆடுகின்ற அரங்கம் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அப்போ இதனுடைய விளக்கத்தை பாருங்கள். இந்த புக் பிடிஎஃப் உங்களுக்கு கிடைக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன சொல்கிறாரு? கற்றவர் அவையில் நூலறிவை பெறாதவன், அதாவது கல்வி அறிவு பெறாதவன் பேசுவது பாதுகாப்பு இல்லாத இடத்துல சூதாடுறதுக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சரிங்களா? ஓகே, அடுத்தது 2வது திருக்குறள். கல்லாதான் சொல் காமுறுதல் முளை இரண்டும் இல்லாதால் பெண் கா முற்றற்று. ஓகே, இந்த திருக்குறளோட விளக்கம் என்ன அப்படின்னா, வள்ளுவரோட டெக்னிக் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒரு இதுக்கு கம்பேர் பண்ணி ஒரு வரியை சொல்லிடுவார். அடுத்த திருக்குறளில் பார்த்தீங்கன்னா அதையே அப்படியே திருப்பி போட்டு இன்னொருத்தருக்கு உதாரணமாக சொல்லிடுவார். என்ன சொல்கிறாருன்னா, கல்லாதான் சொல், அதாவது கல்வி அறிவு கற்றவர் அவையில் கல்வி அறிவு இல்லாதவன் பேசுகிறது எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுகிறவனோட அவனை யாருக்கு ஈக்குவலாக சொல்லியிருக்காரு அப்படின்னா, பருவமடையாத பெண் தன்மையை விரும்புவது, இது ரெண்டுமே ஒன்று தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. கல்வி அறிவில்லாதவன் எல்லாமே தெரிஞ்சவனாட்ட பேசுகிறான் பார்த்தீங்களா, அவனை பருவமடையாத ஒரு பெண் தன்மையை விரும்புவதும் ஒன்று தான் அப்படிங்கிறத தான் வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதில் பாருங்கள், இதில் என்ன சொல்கிறது, காமுறுதல் அப்படின்ட்டு வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு, விரும்புதல் அப்படின்ட்டு மீனிங் பண்ணியிருக்காரு. அற்று அப்படின்னா போன்றது அப்படின்னு அர்த்தம். பெண் காமமுற்று அப்படின்னு சொல்கிறது என்ன சொல்கிறாரு, பெண் தன்மையை விரும்புவது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? கல்லாதான் அப்படின்ட்டு இந்த இடத்துல வள்ளுவரோட மீனிங் கல்வி கற்காதவன். இந்த 10 திருக்குறளையுமே கல்லாதான், கல்வி இல்லாதவன், நூலறிவு இல்லாதவன் அப்படிங்கிற ஒரே ஒரு சென்டென்ஸை வச்சு தான் அதை விளக்கியிருப்பார். சரிங்களா? அதனுடைய விளக்கத்தை தான் இப்போ நம்ம பார்த்தோம். பருவமடையாத பெண் தன்மையை விரும்புவது, கற்றவர் அவையில் கல்லாத ஒருவன் எல்லாம் தெரிந்தவனைப் போல் பேசுவதும் ஒன்று அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. புரியுதுங்களா? அடுத்ததுங்க 3வது குறள். கல்லாதவரும் நனி நல்லர் கற்றார் முன் சொல்லாது இருக்கப் பெறின். அதாவது கல்லாதவரும் நனி நல்லர், கல்வி கற்காதவனும் நல்லவன் தான் அப்படின்ட்டு யார் சொல்கிறாங்கன்னா, நல்ல கல்வி கற்றவங்க சொல்லுவாங்களாமா. ஏன் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் அடக்கத்தோடையும் அமைதியோடையும் இருந்தானா
கல்லாதவங்க கூட நல்லவன் தான் அப்படின்ட்டு கல்வி கற்றவர்கள் வந்து சொல்லுவாங்க அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதை தான் வந்து இங்கே பாருங்கள், நனி நல்லர், அதாவது கல்லாதவரும் நனி நல்லர் அப்படின்னு என்ன சொல்லியிருக்காரு, கல்வி கற்காதவரும் மிகவும் நல்லவர் தான் அப்படின்ட்டு கற்றவர்கள் சொல்லுவாங்க. எதனால் அப்படின்னா அமைதியோடையும் அடக்கத்தோடையும் இருக்கிறதுனால. சரிங்களா? அதனுடைய கருத்தை பாருங்க. இங்கே கல்லாதவனின் அடக்கத்தையும் அமைதியையும் பார்த்து கற்றறிந்தவர்களும் நல்லவர் என்பார்கள் அப்படின்ட்டு தான் இதனுடைய விளக்கமே. புரியுதுங்களா? அடுத்ததுங்க 4வது குறள். கல்லாதான் ஒட்பம் கலிய நன்று ஆயினும் கொல்லார் அறிவுடையார். என்ன சொல்லியிருக்கார் வள்ளுவர்? போன திருக்குறளில் வந்து நல்லா கல்வி அறிவு இருந்தவன் கூட கல்லாதவன் வந்து நல்லவன், அடக்கத்தோடு இருந்தால் கூட நல்லவன் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவன் நல்லவனாகவே இருந்தாலும் அவனுடைய அறிவு வந்து யூஸாக இருந்தாலுமே, பயன்மிக்கதாக இருந்தாலுமே, ஆனால் வந்து அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. யார்? இந்த நல்லா படிக்கிறவங்க, கல்வி அறிவு இருக்கிறவங்க வந்து ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. கல்லாதான் ஒட்பம் கலிய நன்று அப்படின்னு சொல்கிறாரு. இந்த இடத்துல ஒட்பம் அப்படிங்கிற இடத்துல அறிவு அப்படின்னு சொல்கிறாரு. கல்லாதனுடைய அறிவு மிகவும் நன்றாக இருந்தாலும், கலிய அப்படிங்கிற இடத்துல மிகவும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நன்றாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். யார்? அறிவுடையவர்கள், கல்வி அறிவு உள்ளவர்கள் எல்லாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்ட்டு மீனிங் பண்ணியிருக்காரு. புரியுதுங்களா? கற்றவர்களின் முன் கல்லாதனுடைய அறிவு பயன்மிக்கதாக இருந்தாலும் விரும்ப மாட்டார்கள் அறிவுடையார் அப்படின்ட்டு விளக்கத்தை சொல்லியிருக்கார். உங்களுக்கு புரியுதுங்களா? அடுத்த குறள். கல்லா ஒருவன் தகைமை தலைப்பெய்து சொல்லாடச் சோர்வுபடும் அப்படின்னு. அதாவது வள்ளுவர் என்ன சொல்கிறாரு, அதாவது இந்த கல்லாதவன் இருக்காங்கல்ல, கல்வி கற்காதவங்க இருக்காங்கல்ல, அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா தன்னை பற்றி பெருமையாக எனக்கு எல்லாமே தெரியும், நானும் சில அறிவெலாம் இருக்குது அப்படின்ட்டு எந்த இடத்துல பேசக்கூடாதுங்கிறாருன்னா, கற்றவர்கள் இருக்கும் இடத்தில், அது அவையோ சபையோ ஏதோ ஒன்று, அந்த இடத்துல பேசக்கூடாது. அப்படி பேசிட்டாங்க அப்படின்னா இவங்க கம்முன்னு இருக்க மாட்டாங்களா? கம்முன்னு இருப்பாங்களா? கற்றவர்கள் என்ன பண்ணுவாங்க, அதில் எதையோ ஒரு தவறை சொல்லி சுட்டி காட்டி அவங்கள மனசு நோக அடிச்சிருவாங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. கல்லா ஒருவன் தகைமை அப்படின்னு வள்ளுவர் என்ன சொல்கிறாரு, கல்வி கற்காத ஒருவன் தன்னை கற்றவனாக நினைத்து, அதை தான் கல்லா ஒருவன் தகைமை அப்படின்னு சொல்கிறாரு. கற்றவர்களோடு கூடி சொல்லாட போய் அவங்களோட சேர்ந்து அவங்கக்கிட்ட பேசும்போது கரெக்டாக பேசணும். கொஞ்சம் பேசிக்கிட்டு அப்படின்னா அவங்க கம்மிட்டு இருக்க மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க, அவன் தவறை கண்டுபிடிச்சி சோர்வடைய விட்டுருவாங்க அப்படிங்கிறதான் இந்த திருக்குறள் மூலமாக வள்ளுவர் சொல்லியிருக்காரு. புரியுதுங்களா? கற்றவர்களிடத்தில் கல்லாதவன் தன்னை பற்றி பெருமையாக பேசக்கூடாது. மீறி பேசினால் கற்றவர்கள் தவறை சுட்டிக்காட்டி மனம் வருந்தி சோர்வடைய செய்வார்கள் அப்படிங்கிறதான் இதனுடைய விளக்கமே. சரிங்களா? அடுத்தது, உளரென்னும் மாத்திரையர் அல்லால் பயவா களரணையர் கல்லாதவர். இந்த திருக்குறள் மூலமாக என்ன சொல்கிறாருன்னா, இந்த கல்வி அறிவு இருக்கிறவங்களாம் வந்து இந்த கல்வி அறிவு இல்லாதவங்களை, கல்லாதவங்களை, அதாவது கல்வி அறிவு பெறாதவங்களை வந்து எப்படி ஒப்பிடுவார் அப்படிங்கன்னா சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு நிலம் இருக்குது, அதில் எந்த செடி கொடி போட்டாலுமே விளைய மாட்டேங்குது. அந்த நிலத்தையும் கல்வி அறிவு பெறாதவனையும் ஒப்பிட்டு தான் பார்ப்பாங்க. 2 பேரும் ஈக்குவலு, இந்த நிலமும் சரி இவனும் சரி ஒன்று தான் அப்படின்ட்டு கற்றறிந்தவர்கள், அதாவது நல்ல நூலறிவு படித்தவங்க வந்து ஒப்பிட்டு பார்ப்பாங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. உளரென்னும் மாத்திரையர் அல்லால் பயவா களரணையர் கல்லாதவர். அதாவது அந்த கலர் நிலத்துக்கு ஈக்குவலானவங்க தான் கல்வி அறிவு இல்லாதவன் அப்படின்ட்டு யார்? நல்லா கல்வி கற்க தெரிஞ்சவங்க வந்து ஒப்பிட்டு பார்ப்பாங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. புரியுதுங்களா? எந்த செடி கொடியும் விளையாத கலர் நிலத்தையும் கல்லாதவனையும் ஒப்பிட்டு பார்ப்பார்கள் கற்றறிந்தோர் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்கிறார். புரியுதுங்களா? இந்த இடத்துல முக்கியமாக ஒரு வார்த்தை என்னென்னா, மாத்திரையர் அப்படின்னா அளவினர் அப்படின்னு அர்த்தம். கலர்னால் உங்களுக்கு தெரியும், கலர் நிலம் அப்படின்ட்டு. அணையர் அப்படின்னா போன்றவர் அப்படின்னு அர்த்தம். மற்றபடி வந்து உலர் அப்படின்னா, உலர் எண்ணும் அப்படின்னா உயிரோடு இருக்கிறார்கள் அப்படிங்கிற மீனிங்கை இந்த இடத்துல வள்ளுவர் சுட்டி காட்டியிருக்காரு. ஓகேங்களா? அடுத்தது 7வது குறள். நுண்மான் நுழைப்புலம் இல்லான் எழில் நனம் மண்பான் புனை பாவை அற்று அப்படின்ட்டு
சொல்லியிருக்காரு. அதாவது வந்து கல்வி அறிவு இல்லாதவன், நுண்ணறிவு இல்லாதவன், படிக்காதவன், இவங்கள வந்து அவங்க என்னதான் வந்து உடல் அழகும் எல்லாமே அழகாக இருந்தாலுமே இந்த மண்ணால் செய்யப்பட்ட பொம்மை போல தான் இருப்பாங்க அப்படின்ட்டு ஒப்பிட்டிருக்காரு. கல்லாதவனின் உடலமைப்பும் அவனுடைய அழகும் பார்த்திங்கன்னா மண்ணால் செய்யப்பட்ட பொம்மை. இந்த இடத்துல பாவை அப்படிங்கிறது வந்து பொம்மை அப்படின்னு அர்த்தம். பொம்மைக்கு வந்து ஈக்குவல் பண்ணியிருக்காரு வள்ளுவர். சரிங்களா? அதை தான் இந்த இடத்துல சொல்கிறார். என்னது? நுண்மான், நுண்ணறிவை பெறுகின்ற சிறந்த நுழைப்புலம். நுழைப்புலம்னா நூல்களில் நுழைந்து ஆராயும் அறிவு இல்லாதவன் மண்ணால் சிறந்த முறையில் கம்பீரமாகவும் அழகாகவும் செய்யப்பட்ட பொம்மை. இந்த இடத்துல பாவை அப்படின்னா பொம்மை, பொம்மை போல தான் இருப்பான் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல விளக்கியிருக்காரு. புரியுதுங்களா? கல்லாதவனின் உடலமைப்பும் அழகும் மண்ணால் செய்யப்பட்ட பாவை பொம்மையை ஒத்திருப்பதாகும் அப்படிங்கிறதா இந்த திருக்குறளோட விளக்கமே. அடுத்தது, நல்லார்கண் பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார்கண் பட்டதிரு. இப்போ இந்த கல்வி அறிவு இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து ஏழ்மையாக கூட இருப்பாங்க, வறுமையில் கூட இருப்பாங்க. அந்த வறுமை இருக்குது பார்த்திங்களா? இப்போ கல்வி அறிவு இல்லாதவன் நிறைய செல்வம் சேர்த்திருப்பான். இந்த செல்வம் இருக்குது பார்த்திங்களா? அந்த வறுமையை விட அந்த செல்வம் வந்து அவனுக்கு வந்து தீமையை தான் தரும் அப்படிங்கிறாரு. எவ்வளவு தான் செல்வம் சேர்த்திருந்தாலும் அவன் கல்வி அறிவு இல்லை அப்படின்னா கல்வி அறிவு உடையவனுடைய வறுமையை காட்டிலும் அது துன்பத்தை தான் தரும் அப்படிங்கிறது தான் இந்த திருக்குறள் மூலமாக வள்ளுவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? நல்லார்கண் பட்ட வறுமை அப்படின்னா நன்றாக கற்றவரிடத்தில் ஏற்பட்டிருக்கின்ற வறுமையை காட்டிலும் கல்லார்கண் பட்டதிரு, கல்லாதவரிடத்தில் சேர்ந்த செல்வம் துன்பத்தை தான் தரும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காரு. புரியுதுங்களா? கற்றவர்களிடத்தில் உள்ள வறுமையை காட்டிலும் கல்லாதவனிடம் உள்ள செல்வமே தீமை உண்டாக்கும் அப்படிங்கிறது தான் இந்த திருக்குறளோட விளக்கம். சரிங்களா? அடுத்தது, மேற்பிறந்தார் ஆயினும் கல்லாதார் கீழ்பிறந்தும் கற்றார் அனைத்திலர் பாடு. பாருங்கள், இந்த திருக்குறள் அப்படியே திருப்பி வேறு மாதிரி சொல்லியிருக்காரு. எப்படி சொல்லியிருக்காரு? அதாவது கல்வி கற்றவன் வந்து ஏழை குடும்பத்தில், அதாவது ரொம்ப ஏழ்மையில் இருந்தாலுமே அவனுடைய புகழ் இருக்குல்ல, ரொம்ப பெருஞ்செல்வாக்கில் இருந்தாலுமே அந்த குடும்பத்தில் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன். யார்? கல்லாதவன், கல்வி அறிவு இல்லாதவன் ரொம்ப வசதியாக இருந்தால் கூட அவனுக்கு இவை ஈடு கிடையாது. அவனுடைய புகழ் வந்து இந்த கல்வி அறிவு இல்லாதவனுக்கு ஈடே இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஏழையின் குடும்பத்தில் பிறந்து, இங்கே பாருங்கள், மேற்பிறந்தார் ஆயினும் கல்லாதார் அப்படின்னா உயர்ந்த குடியில் பிறந்தவர் ஆனாலும் கல்வி அறிவு இல்லாதவன் வறுமையில் குடியில் பிறந்து கல்வி அறிவு பெற்றவரின் அளவுக்கு பெருமை இல்லாதவன் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்கார். புரியுதுங்களா? ஏழையின் குடும்பத்தில் பிறந்து கல்வி கற்றவனோட புகழுக்கு மேலான குடும்பத்தில் பிறந்த கல்லாதவன் ஈடாக முடியாது அப்படிங்கிறதான் இதனுடைய விளக்கம். ஓகேங்களா? அடுத்தது, விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர். வள்ளுவர் அப்போ என்ன சொல்லியிருக்காரு? நல்லா கல்வி கற்றுட்டீங்க அப்படின்னா கற்றவர்கள் வந்து அறிவுடையவர்களாக தான் இந்த உலகத்தில் வாழுவாங்க. கல்வி அறிவு இல்லாதவன் விலங்கு மாதிரி தான் இருப்பான் அப்படின்ட்டு, இந்த உலகத்தில் அப்படி தான் இருப்பாங்க அப்படின்ட்டு அப்பயே சொல்லிட்டு போயிட்டார். என்னென்னா, விலங்கோடு மக்கள் அணையர் அப்படின்ட்டு இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் அப்படின்னா கற்றவர்கள் அறிவுடையவராக வாழ்வதும் கல்லாதவர் விலங்கை போன்ற குணத்தோடு வாழ்வதையும் காணலாம் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்லிட்டு போயிட்டார். சரிங்களா? இந்த இடத்துல இலங்கு அப்படிங்கிறது விளக்கமான அப்படின்னு அர்த்தம். வேற என்ன? ஏனையவர் அப்படின்னு என்ன சொல்லியிருக்காரு? கல்வி கற்காத மற்றவரை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அணையர் அப்படின்னா ஒத்திருப்பர் அப்படின்னு மீனிங்கு. சரிங்களா? ஓகே, இப்போ கல்லாமை அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து 10 திருக்குறளோட விளக்கத்தை பார்த்துட்டோம். அடுத்தது செங்கோன்மை அப்படிங்கிற ஒரு அதிகாரத்திலிருந்து ஒவ்வொரு திருக்குறளில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு நாம் பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே, செங்கோன்மை அப்படின்ட்டு வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு நல்ல அரசன் தன் நாட்டில் நல்லதாக ஒரு ஆட்சி செஞ்சானா அவனுக்கு வர்ற இன்பம் துன்பம், அதாவது நல்லதாக செஞ்சானா அவன் என்ன பெனிஃபிட் ஆகிறான், அவனை நல்லது செய்யலைன்னா அவனை யாரோட ஒப்பிட்டிருக்காரு அப்படின்ட்டு ஒவ்வொரு திருக்குறளையும் ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருக்காரு. சரிங்களா? அதை ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். செங்கோன்மை அப்படின்ட்டு நடுநிலைமை தவறாத ஒரு அரசனோட நல்லாட்சி அப்படிங்கிறது தான் ஒரு உரித்தான மீனிங்கு. சரிங்களா? ஃபஸ்ட்டு குறள்,
ஓர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை. ஓகே, ஒருத்தன் வந்து ஒரு குற்றம் செஞ்சுருக்கான், ஒருத்தன் வந்து ஒரு தப்பு செஞ்சுருக்கான் அப்படின்னா அதில் வந்து தலைமை பொறுப்பாக இருக்கிற ஒரு அரசனோ, ஒரு நாட்டோட அரசனோ நாட்டாமையோ யாராக இருந்தாலும் சரி, அவன் அண்ணன் தம்பி இந்த மாதிரி யாரும் எது பார்க்காம இவன் பக்கமும் அவன் பக்கமும் சாயாமல் அவனுடைய கண்ணோட்டத்தில் நடுநிலைமை தவறாமல் இதுதான் வந்து தப்பு, இதுக்குண்டான தண்டனை இதுதான் அப்படின்ட்டு தெளிவாக முடிவெடுக்கிறான் பார்த்தீங்களா, அதைத்தான் வந்து இந்த திருக்குறளில் சொல்லியிருக்காரு. நடுநிலைமை தவறாமல் எந்த பக்கமும் சாயாமல் குற்றத்தை கரெக்டாக கண்டுபிடிச்சி அதுக்கு உண்டான தண்டனை வழங்கிறது தான் ஒரு தலை சிறந்த ஒரு தலைவனோட தலைமை பண்பு அப்படிங்கிறது தான் இந்த திருக்குறளில் சொல்லியிருக்காரு. சரிங்களா? ஓர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை. ஓர்ந்து யார் மாட்டும் கண்ணோடாது, ஒருவனுடைய குற்றத்தை ஆராய்ந்து எவரிடமும் விருப்பு வெறுப்பு காட்டாமல் இறை புரிந்து தேர்ந்து செய்வதே முறை. தலைமை பொறுப்பில் நின்று தேர்ந்து தெளிந்த பின் அதற்குரிய தண்டனை வழங்குவதே முறை அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. சரிங்களா? எப்பக்கமும் சாயாமல் தன் கண்ணோட்டத்தில் நடுநிலைமை தவறாமல் குற்றம் குறைகளை சீர்தூக்கி பார்த்த பின் முடிவு செய்வதே தலைமை பண்பு அப்படின்ட்டு இந்த திருக்குறளோட விளக்கத்தை சொல்லியிருக்காரு. சரிங்களா? அடுத்தது, வான் நோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி. ஓகே, இப்போ வெயில் அடிக்குது, நாமளே நினைப்போம் மழை வந்தால் பரவாயில்ல அப்படின்ட்டு. அந்த மாதிரி வந்து இந்த விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க, மழை வந்ததுன்னா பரவாயில்ல அப்படின்ட்டு. இங்கே நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுவோம், உலக உயிரெலாம் வந்து மழை பெஞ்சால் பரவாயில்ல அப்படின்ட்டு நினைக்கிற மாதிரி ஒரு நாட்டில் குடிமக்கள் எல்லாம் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இந்த அரசனோட ஆட்சி நல்ல ஆட்சியாக அமையணும், அதை நம்பி தான் நாங்கள் வாழ்கிறோம், அதனால தான் நாங்கள் ஓட்டே போடுறோம் அப்படின்ட்டு தான் ஓட்டே போடுறாங்க. அதனுடைய விளக்கத்தை தான் இந்த திருக்குறள் மூலமாக சொல்கிறாரு. வான் நோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி. அதாவது மழையை நம்பித்தான் இந்த உலகமே வந்து நம்பி வாழுது. அதேமாரி தான் இந்த ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாமே அறநெறி தவறாத அரசனின் நல்லாட்சி தான் நம்பி வாழ்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த திருக்குறள் மூலமாக சொல்கிறாரு. ஓகே, இதில் வந்து முக்கியமாக பார்த்திங்கன்னா என்னது, வான் நோக்கினா மழையை எதிர்பார்த்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. மன்னவன் அது தெரியும் உங்களுக்கு. கோல் நோக்கினா சிறந்த ஆட்சியை நோக்கி, கோல் நோக்கி சிறந்த ஆட்சியை நோக்கி. குடினா குடிமக்கள் அப்படின்ட்டு சில மீனிங்கை வந்து அப்பப்போ தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது 3வது குறள். அந்தணர் நூற்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன். அதாவது அந்தணர் நூற்கும் அறத்திற்கும் அப்படின்ட்டு என்ன சொல்லியிருக்கார் வள்ளுவர் அப்படின்னா, அந்தணர்னா என்ன, இந்த அறவழியில் நல்லொழுக்கத்தோடு எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா, அறநூல்கள் மறைநூல்கள் அப்படின்ட்டு. இந்த அறநூல்களும் மறைநூல்களும் முன்னாடி முதன்மையாக இருக்கிறதுக்கு காரணமே ஒரு நாட்டில் ஒரு அரசன் சிறந்த ஆட்சியை கடைப்பிடிச்சிட்டு வந்திருக்கிறான். அதனால தான் இந்த நூல்கள் எல்லாமே முன்னாடி வந்து நிற்கிது. அவனுடைய நல்லாட்சி தான் வந்து இந்த நூல்கள் எல்லாமே முன்னாடி நிற்கிறதுக்கு காரணம் அப்படிங்கிறத தான் வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அந்தணர் நூற்கும் அறத்திற்கும், அந்தணர்களால் எழுதப்பட்ட மறைநூல்களால் இருந்தாலும் சரி அறநூல்களும் இருந்தாலும் சரி, அது முதன்மையாக நிலை பெற்று நின்றதுக்கு காரணமே ஒரு அரசனோட சிறந்த செங்கோலாட்சி தான் அப்படின்ட்டு வள்ளுவர் விளக்கத்தை சொல்லியிருக்காரு. சரிங்களா? அடுத்த திருக்குறள். குடிதலி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதலி நிற்கும் உலகு. என்ன சொல்கிறாரு, குடிதலி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதலி நிற்கும் உலகு அப்படின்னா, ஒரு நாடாக இருந்தாலும் சரி முதல்வராக இருந்தாலும் சரி அந்த நாட்டில் அரசனாக இருந்தாலும் சரி நல்லபடியாக ஒரு ஆட்சி நடத்தினாங்க அப்படின்னா அவங்கள கண்டிப்பாக மக்கள் ஃபாலோ பண்ணுவாங்க, அவங்க வழிப்படி தான் ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க அப்படிங்கிறத தான் வள்ளுவர் சொல்லியிருக்காரு. குடிதலி அப்படின்னா குடிமக்களை அன்போடு அரவணைத்து அப்படின்ட்டு. இதே அடிதலி அப்படின்னா அடியை தழுவிக்கொண்டு, அதாவது வந்து அரசனோட வழிப்படி அதை ஃபாலோ பண்ணுறது தான் அடியை தழுவிக்கொண்டு அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காரு. கோலோச்சும் அப்படின்னா சிறந்த முறையில் ஆட்சி செய்கிறது தான் கோலோச்சும் அப்படிங்கிறது. என்னதுன்னா குடிமக்களை அரவணைத்து நல்லாட்சி நடத்தும் அரசனின் வழிப்படி தான் வாழ்வார்கள் அம்மாநில மக்கள் அப்படின்ட்டு விளக்கியிருக்காரு. புரியுதுங்களா? அடுத்தது, இயல்புலி கோலோச்சும் மன்னவன் நாட்ட பெயலும் விளையுளும் தொக்கு.
அதே தான் ஒரு நாட்டில் வந்து அரசை வந்து நல்லபடியாக ஒரு ஆட்சி செய்கிறான் வச்சுக்கோங்களேன். அது நல்லபடியாக போயிட்டுருக்கு, அவனுடைய ஆட்சி வந்து சிறப்பாக இருக்குது அப்படின்னா, அந்த நாட்டில் எப்போ மழை பெய்யணுமோ அப்போ மழை பெய்யும். குறைவான விளைச்சல், அதாவது விளைச்சல் வந்து எப்பயுமே நீட்டாக போயிட்டுருக்கும். அவனுடைய உடல் நலமும் சரி, அவனுடைய மனநலமும் நல்லாயிருக்கும். யார்? மன்னனோட நலமும் அவனுடைய பேக்ரவுண்டும் நல்லாயிருக்கும். மக்களும் நல்லா இருப்பாங்க அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காரு. எதனால்? அந்த அறவழியோட அறத்தூய்மையோட ஒரு மன்னன் ஆட்சி செய்யும்போது அப்படிங்கிறத தான் விளக்கியிருக்காரு. இயல்புலி கோலோச்சும் மன்னவன், அதாவது அறநூல்கள் சொல்லும் இயல்புப்படி சிறப்பாக ஆட்சி செஞ்சானா, சிறப்பாக ஆட்சி நடத்தும் மன்னனுடைய நாட்டில் எப்பயும் பெய்கிற பெய்யும், மழையும் பெய்யும், வளம் குன்றாத விளைச்சல், அதாவது வந்து குறைவில்லாத விளைச்சல், மன்னன் நலமும் மக்கள் நலமும் எப்பயுமே ஒரு சேர நடைபெறும் அப்படிங்கிறதா சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல இயல்புடி அப்படின்னா அறநூல்கள் சொல்லும் இயல்புப்படி அப்படின்னு அர்த்தம். நாட்டை அப்படிங்கிற இடத்துல நாட்டில்னு சொல்லியிருக்காரு. தொக்கு அப்படிங்கிற இடத்துல மீனிங் வந்து ஒன்று கூடி வருவது அப்படிங்கிறது தான் மீனிங் சொல்லியிருக்காரு. புரியுதுங்களா? இங்கே பாருங்கள், அறத்தூய்மையுடன், அறவழியுடன், நல்ல ஒழுக்கத்துடன், அந்த மாதிரி எப்படி வேணால் வச்சுக்கலாம். மொத்தத்தில் நல்லபடியாக ஆட்சி நடத்தும் மன்னன், அதாவது அவனுடைய நாட்டில் தவறாமல் பெய்யும் மழையும், குறைவில்லாத விளைச்சலும், மன்னன் நலமும் மக்கள் நலமும் ஒரு சேர ஒரே மாதிரி எப்பயுமே குறைவில்லாமல் இருக்கும் அப்படிங்கிறது தான் விளக்கியிருக்காரு. சரிங்களா? அடுத்த திருக்குறள், வேலன்று வென்றி தருவது மன்னவன் கோலதுவும் கோடாது எனின். இப்போ ஒரு மண்ணை வந்து போர் எடுத்து சண்டை போட போகிறான்னு வச்சுக்கோங்களேன். பாகுபலி ஆட்டம், அவங்ககிட்ட அம்பு இருக்குது, யானைப்படை இருக்குது, குதிரைப்படை இருக்குது, அப்படி இப்படின்னு நிறையா இருக்குது. அந்த போரில் இத்தனை படையை வச்சு வின் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அந்த வெற்றி இருக்குல்ல, அந்த வெற்றியை விட நாட்டு மக்களுக்கு என்னென்ன வேணும், எப்படி இருக்காங்க, இவங்களை எப்படி பாதுகாக்கணும், அவங்களுக்கு உண்டானது என்ன அப்படின்ட்டு ஒரு நல்ல ஆட்சி செய்கிறான் பார்த்தீங்களா, அதுதான் மிகப்பெரிய வெற்றி அப்படின்ட்டு வள்ளுவர் வந்து ஒப்பிட்டு சொல்லியிருக்கார். அந்த போரை விட இந்த நல்லாட்சி தான் நல்லது, சிறந்த அறம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. வேலன்று வென்றி தருவது மன்னவன் கோலதுவும் கோடாது எனின். மன்னவன் வென்றி தருவது, மன்னனுக்கு போரில் வெற்றியை தருவது வேல்படை அல்ல, செங்கோலாகும் அந்த ஆட்சி, சிறந்த ஆட்சி, தவறு செய்யாமல் செங்கோலாகும் அந்த ஆட்சி வந்து மிகச்சிறந்த வெற்றி அப்படின்ட்டு வள்ளுவர் ஒப்பிட்டிருக்காரு. மன்னவன் வேல்படையால் வெற்றி பெறுவதை விட நல்ல தூய்மையான நல்லாட்சியே வெற்றியை தரும். புரியுதுங்களா? அடுத்த திருக்குறள், ஒரே நிமிஷம் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே. இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டா செய்யின். இப்போ ஒரு நாட்டில் வந்து ஒரு அரசன் வந்து நல்லபடியாக ஆட்சி செஞ்சு கொடுத்துட்டான், மக்களுக்கு உண்டானது என்ன ஒரு ஆட்சியில் பண்ணணுமோ எல்லாமே பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அப்படி அவன் ஒரு சிறந்த ஆட்சியை அமைச்சிட்டான் அப்படின்னா அந்த ஆட்சியை வந்து மக்கள் வந்து அவனை விட மாட்டாங்க. நீங்கள் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்ட்டு கண்டினியூவாக மறுபடியும் அடுத்தடுத்த வருஷம் அதாவது ஒரு முதல்வரானாலும் சரி அவங்கள ஓட்டு போட்டு நீங்கள் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்சி, ஒரு அரசன் நல்லபடியாக ஆட்சி செஞ்சிட்டானா அந்த சிறந்த ஆட்சியை அவனை காப்பாற்றும் அப்படிங்கிறாங்க. பக்கமாக ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட ஒரு ஸ்கூலில் ஒரு டீச்சர் வந்து வேறு ஸ்கூலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆவாங்க. ஆனால் அங்கே இருக்கிற ஸ்கூல் பிள்ளைங்களாம் வந்து எனக்கு இந்த சார் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடாது அப்படின்னு போராட்டம் பண்ணாங்கல்ல. அது ஸ்கூலாக இருந்தாலும் சரி, நாடாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி தான் சொல்கிறது. அதைத்தான் அப்பயே வந்து வள்ளுவர் சொல்லிட்டு போயிட்டுருக்காரு. என்னென்னு, இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டா செய்யின். அதாவது உலகத்தை எல்லாம் அரசன் காப்பாற்றுவான், ஆனால் தவறில்லாமல் உறுதியோடு இருந்தானா அந்த அரசனை அந்த சிறந்த ஆட்சியை காப்பாற்றும் அப்படிங்கிறது தான் வள்ளுவர் சொல்லியிருக்காரு. சரிங்களா? உலக மக்களை அரசன் காப்பாற்றுவான் அப்படின்னா அந்த செம்மையான ஆட்சியே அந்த அரசனை காப்பாற்றும் அப்படிங்கிறது தான் வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்த திருக்குறள், என்பதத்தான் ஓரா முறை செய்யா மன்னவன் தன்பதத்தான் தானே கெடும். ஒரு நாட்டோட அரசனும் முதல்வரும் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு எளிமையாக என்ன சொல்லியிருக்காருன்னா, பார்க்குறதுக்கு எளிமையாக இருக்கணும், அதேமாரி
எந்த ஒரு தப்பாக இருந்தாலும் தப்பு தான் அப்படிங்கிற அந்த நீதி நெறி தவறாமல் இருக்கணும். அப்படி தான் மன்னன் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அவனே கெட்டு போயிடுவான். தவளை தான் வாயால் கேற மாதிரி அவனே தானே கெட்டுருவான் அப்படிங்கிறத தான் வள்ளுவர் இந்த திருக்குறள் மூலமாக விளக்கியிருக்கார். எப்படி என்பதைத்தான் ஓரா முறை செய்யா மன்னவன் மக்களுக்கு எளிய முறையில் பார்க்கக்கூடியவனாக இல்லாமல் அவர்களின் சொற்களை ஆராய்ந்து நீதி வழங்காத மன்னன் தாழ்ந்த நிலையில் நின்று தானே கெடுவான் அப்படிங்கிறத சொல்லியிருக்கார். புரியுதுங்களா? அதனுடைய விளக்கத்தை பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். பார்ப்பவர்களுக்கு எளியவனாகவும் நீதி தவறாதவனாகவும் இருக்க வேண்டும் மன்னன், இல்லைனா தானே கெட்டு விடுவான் அப்படிங்கிற விளக்கத்தை தான் இந்த திருக்குறள் மூலமாக விளக்கியிருக்கார். சரிங்களா? அடுத்தது, குடிபுறம் காத்தோம்பி குற்றம் கடிதல் வடு அன்று வேந்தன் தொழில். ஒரு நாட்டோட அரசன் என்ன அப்படின்னா, ஒரு குற்றம், ஒரு தண்டனை, ஒரு தப்பு செஞ்சவங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கறது, நீதி நெறி தவறாமல் இருக்கிறது, இதுதான் அவனுக்கு உண்டான ரூல்ஸே, இதுதான் அவனுடைய வேலையே. அந்த இடத்துல வந்து இப்படி நம்ம தண்டனை கொடுக்கக்கூடாது, தப்பாக இருக்கே, இது பழியாக இருக்குமோ பாவமாயிருமோ அப்படின்ட்டு எண்ணக்கூடாது அப்படிங்கிறத வள்ளுவர் சொல்லியிருக்காரு. எப்படின்னா, குடிபுறம் காத்தோம்பி குற்றம் கடிதல் வடு அன்று வேந்தன் தொழில். குடிமக்களுக்கு பிறரால் வரும் துன்பத்திலிருந்து காத்து தானும் மக்களை விரும்பி குற்றம் செய்தவர்களை தண்டித்தல் மன்னனுக்கு தொழில்தான். அது வந்து பழிச்செயல் கிடையாது, பாவம் கிடையாது அப்படின்ட்டு தான் வள்ளுவர் விளக்கியிருக்கார். குடிமக்களை பேணி காப்பதும் குற்றம் புரிந்தவர்களை தண்டிப்பதும் அரசனோட நீதிமுறை, அவனுடைய வேலையே, ஒர்க்கு எப்படி வேணால் வச்சுக்கலாம். அதுதான் அவருடைய செயலே. அது வந்து பழியாக அவன் எப்பயுமே ஒருபோதும் எண்ணக்கூடாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல சில வார்த்தைகள் என்னது, புறம் காத்து பிறரால் வரும் துன்பத்திலிருந்து காத்து, புறம்னா பிறரால் வரும் துன்பம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓம்பி அப்படின்னா தானும் தன் மக்களை விரும்பி அப்படின்ட்டு அர்த்தம். வேந்தன்னா மன்னன் சொல்லியிருக்காரு. குற்றம் கடிதல், குற்றம் செய்தவர்களை தண்டித்தல், அப்போ கடிதல் அப்படின்னா தண்டித்தல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வடு அப்படின்னா பழின்னு அர்த்தமா, வடுனா வடு அன்று, இச்செயல் பழி ஆகாது அப்படிங்கிற விளக்கத்தை சொல்லியிருக்காரு. சரிங்களா? அடுத்தது, கொலையின் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்கூழ்களை கட்டதனோடு நேர். ஒரு நாட்டில் நிறைய மக்கள் வாழ்கிற இடத்துல வந்து தேவையில்லாத சில பேர் இருப்பானுங்க. யார்? இந்த கொலை பண்ணுறவனுங்க, திருடுறவனுங்க, வேறு அந்த பாலியல் ஏதோ ஒன்று. எவனா அந்த மாதிரி இருந்தானா அந்த நாட்டோட அரசு என்ன பண்ணால் அவனுக்கு வந்து மரண தண்டனை கொடுத்து அவனை இந்த உலகத்தை விட்டே வெளியே கொண்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தண்டனை கொடுக்கணும். அதுக்கு எப்படி ஈக்குவல் பண்ணியிருக்காருன்னா, பசுமை நிறைந்த பயிரில் விளைந்திருக்கும் களைகள் போல். அதாவது ஒரு தோட்டத்தில் வந்து விதைச்சிருக்காங்க, அது பக்கத்துலேயே வந்து தேவையில்லாமல் களையெல்லாம் இருக்கும், அதை பிடுங்கி போடுற மாதிரி. அதுதான் வந்து ஒரு நாட்டோட அரசனோட மிகச்சிறந்த கடமை, அதுதான் நல்ல அரசனுக்கு உண்டான தகுதி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. கொலையின் கொடியாரை வேந்தொருத்தல், கொடியவர்களை கொலை தண்டனையால் தண்டித்தல் என்பது பசுமை நிறைந்த பயிரில் வளர்ந்திருக்கும் களைகளை களைந்து பிடுங்கி போடுவது, பயிரை காப்பது போன்று. அதனால் அதில் இருக்கிற மீதியுள்ள பயிர் எல்லாமே நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான். அதை தான் நேர்மையான அரசனோட ஒரு தகுதி அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. கொலையின் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்கூழ்களை கட்டதனோடு நேர். குற்றம் செய்தவர்களை தண்டித்து தக்கவர்களை காப்பது அரசனுக்கு களை நீக்குவதல் போன்றதாகும் அப்படின்ட்டு விளக்கியிருக்காரு. புரியுதுங்களா? சரிங்க, இந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா கல்லாமை செங்கோன்மை அப்படிங்கிற 20 திருக்குறளோட அந்த திருக்குறளையும் பார்த்தாச்சு, அதுக்கு உண்டான கருத்தையும் பார்த்தாச்சு. அதில் சின்ன சின்ன பொருளும் சொல்லும் இருக்குது, அதையும் கொஞ்சம் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, இப்போ இந்த வீடியோ பதிவில் பார்த்திங்கன்னா 2 அதிகாரங்களை நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பதிவானது இந்த ஓப்பன் ஸ்டாருக்கு உண்டான சிலபஸ்லேயே இருக்குது, சொல்லப்போனால் நம்ம சிலபஸ்லேயும் மெயினாக இருக்குது. சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் நான் வந்து உங்களை அடுத்த வீடியோ பதிவில் மறுபடியும் மீட் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே, இத்துடன் கிருஷோபாகிலிருந்து நான் உங்கள் ராஜு.